மனுஷ வாழ்க்கை டெய்லி போராட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு. ஐயோ சீக்கிரமாக எந்திரிக்கணுமே, சீக்கிரமாக இந்த வேலை செய்யணுமே, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, அது செய்யணுமே, இது செய்யணுமேன்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. யோசிச்சிருக்கீங்களா? ஏன் வாழ்க்கையில் அவதியாக இருக்குது, எவ்வளோ ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடிட்டுருக்கோம், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாம் என்னை எப்படி பாதிக்குது, இது மனசில் எவ்வளோ வலி கொடுக்குது, இன்றைக்கினா நின்று யோசிச்சிருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணுங்களேன். யாருக்காக ஓடிட்டுருக்கீங்க? இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே இந்த ஓட்டம். நான் என்ன டெய்லி கூட உங்களை பண்ணுங்க சொல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏது பண்ணிகிட்ருக்கேன், இந்த சூழ்நிலை என்னை எவ்வளோ பாதிச்சிட்ருக்கு, என் மனநிலைமை எப்படி இருக்குது, என் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நான் எப்படி யோசிக்கிறேன், இதனால் மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எப்படி என்னால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வருது, என் மன ஓட்டம் நல்லா இல்லைன்னா மற்றவங்களையும் நான் பாதிக்க தான் செய்வேன். இஃப் மை மைண்ட் செட் இஸ் பேட், நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். உண்மையா இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாமல் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறதை விட ஃபஸ்ட்டு நாம் நம்மளை சரி செஞ்சுக்கணும். நான் என்னத்தை பார்க்குறேன், நான் ஏன் இப்படி ஓடிட்டுருக்கேன், நான் ஏன் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், ஏன் நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், ஏன் பயப்படுறேன், ஏன் அழுகுறேன், ஏன் நீ இப்படியெல்லாம் ஒரு பீதியிலே இருக்கேன், இதெல்லாம் யோசிங்க உட்காந்து. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இங்கேருந்து யோசிச்சு பாருங்கள். மற்றவங்கன்னு சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு இங்கே பண்ணி பாருங்கள். உங்களை மாற்றுங்க, வெளியே இருக்க சூழ்நிலையும் மாறும், எல்லாமே நிதானமாக மாறும். அவசரப்பட்டு எதுவுமே முடிவெடுக்காது. நின்று நிதானமாக ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை மாறும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, சுற்றி இருக்க சூழ்நிலையும் சூப்பராக இருக்கும்.